ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கடற்கரை ஒட்டின அழகான வல்வெட்டித்துறையில் இருக்கிற வில்லேஜ் ஹோட்டல் என்ற அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பக்கம் போனால் பெருத்துறையை போகலாம், இந்த பக்கம் போனால் தொண்டமானுக்கு போகலாம். ஹோட்டலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டலின் வாசல் பகுதி மிகவும் அழகாகவும் நல்ல க்ளீனாகவும் இருந்துச்சு. நான் இங்கே என்னோட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். இங்கே இந்தியன் உணவு வகை தான் அதிகமாக இருக்குது. அதோட இந்திய பிரபலங்களின் ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பழங்கால பொருட்களும் காணப்படுகிறது. இது ரெஸ்டாரண்ட் பகுதி. பார்க்கவே நல்ல க்ளீனாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இங்கே போர்டிங் வசதியும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் கடலில் குளிக்கவும் செய்யலாம். இது ஒரு கடற்கரையை ஒட்டின ஹோட்டல் என்றபடியே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னு சொன்னால் கடற்கரையை ஒட்டின பிரதேசங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். இவர்களிடம் போக்குவரத்து வசதியும் இருக்குது. கொழும்பு போகிறதுக்கு கூட பெரிய சொகுசு பஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றின மேலதிக விவரங்களை இவங்களோட டிக்டாக் பக்கத்தில் அறியலாம். இப்போது மெயின் விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் இவங்க கிட்ட பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இது மட்டன் பிரியாணி. இல்லை போட்டிருந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து ஜூஸியாகவே இருந்துச்சு. ரைஸ் கூட கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஃப்ளேவரோடையும் இருந்துச்சு. தந்தூரி சிக்கன் பிரியாணியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தனியாக சோறு மட்டுமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட கிரேவியும் தந்திருந்தாங்க, ரைத்தாவும் தந்திருந்தாங்க. கிரேவியோட சாப்பிடைகளை நல்லா இருந்துச்சு, ஆனால் ரைத்தாவோட சாப்பிடைகளை வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ரைத்தா எல்லாம் தாராளமாகவே தந்திருந்தாங்க. இவங்களோட கிங் ப்ரௌன்ஸ் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்ற பிரியாணிகளையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிங் ப்ரௌன்ஸ்ன்னு சொன்னால் பெரிய இறால் ஒன்றும் வராது, ரெகுலரான இறால் தான் இருந்தது. ஆனால் இந்த பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவங்கள்ட்ட விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலும் அந்த விலைக்கு வேர்த்தான சாப்பாடு தான். உண்மையிலே எல்லா பிரியாணியும் தரமாக இருந்துச்சு. வந்ததுக்கு அப்படியே ஃபோட்டோஸும் எடுத்துட்டு நாங்கள் வலிக்கிட்டோம். நீங்களும் இங்கால வார சந்தர்ப்பத்தில் வந்து பாருங்கள். உண்மையிலேயே சூப்பர் பிளேஸ் இது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.